வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடை பச்சரிசி வச்சு ஒரு ஆப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப ட்ரை பண்ணிங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ரேஷன் கடை பச்சரிசி 4 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். எந்த கிளாஸில் பச்சரிசி எடுத்துருக்குறோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் உளுந்த பருப்பு. இது சுமார் ஒரு 6-7 முறை நல்லா கழுவ வேண்டியது இருக்கும். ஏன்னா ரேஷன் கடை பச்சரிசின்றதுனால நீங்கள் வேறு பச்சரிசின்னா ஒரு 3 முறை கழுவுனா கூட சரி. நான் ரேஷன் கடை பச்சரிசின்றதுனால நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு 6-7 முறை கழுவுனிங்கன்னா தண்ணி ஒயிட்டாக வரும். அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 6-7 முறை கழுவிருக்கிறேன். இது ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது சில பொருட்களை சேர்க்கணும், அது என்னென்னு சொல்கிறேன். 5 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எந்த கிளாஸில் அரிசி ஊற போட்டோமோ அதே டம்ளர் அளவு 1 டம்ளர் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். அளந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ரானாலும் நல்லா பூ மாதிரி இருக்கும். இப்போ இதில் அதே கப் அளவில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் எடுத்துக்கணுமோ அதே அளவு 1 கப் சாதம், 1 கப் துருவின தேங்காய். நீங்கள் தேங்காயில் இருக்கிற அந்த கருப்பு பகுதியை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை. நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், 1 ஸ்பூனு. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் நாளைக்கு ஆப்பம் ஊற்ற போகிறோம். அதனால் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, ரொம்ப நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். இதை எந்த அளவுக்கு நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு 10 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கிருக்கு. 10 மணி நேரம் மேலே ஊற வச்சுருக்கோம். இது நல்லா தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் சோடா எதுவும் சேர்க்கல. இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். நல்லா 2 கை வச்சு ஆட்டணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் உங்களுக்கு ஆட்டி காமிச்சிருக்கேன். நல்லா இந்த ஓரங்களெல்லாம் நல்லா கிறிஸ்பியான உடனே எடுத்துடலாம். நல்லா சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரேஷன் கடை பச்சரிசியில் சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.